வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்திரை நண்பர்களே வணக்கம். இந்த பப்ளிஷ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் ஆகிக்குங்க. நன்றி. இப்போ இன்றைக்கி இவருக்கு தண்டனை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துல மனைவி விசாலாட்சி பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் 30 நாள் டைம் கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் போடலான்ட்டு. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கீழமை நீதிமன்ற விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் ஏற்கனவே கன்விக்டட்னு சொன்னதுனால 2 டேஸ் பிஃபோர் இவருக்கு எம்எல்ஏ பதவி போயிடுது, ஆட்டோமேட்டிக்காக மந்திரி போயிடுது. அந்த கன்விக்டட் சொன்னதுலேயே போயிடுது. அவர் விசாரணையில் இருக்கார். அவர் வேறு கதை, இன்னும் இலாக்காத மந்திரியாக இருந்துட்டுருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா முதல் ஃபஸ்ட்டு கருணாநிதி தப்பிச்சார் சர்க்காரிய ஊழல். இத்தனை காலத்துக்கு அப்புறம் ஜெயலலிதா கூடி தண்டனை வாங்கினாங்க, அப்புறம் இல்லைன்னு வெளில வந்தாங்க, அப்புறம் நிரூபித்து எலெக்ஷன் வின் பண்ணிட்டு இறந்து போனாங்க. அவங்க வேறு இது சசிகலா உள்ளேருந்து வந்தாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் முதல் திமுக சார்ந்தவர், தீக்காலம் திமுக வந்தவர், திமுக சேர்ந்தவர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வரிசையாக வர போகிறாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு இப்போ. சரி, இது குறித்து அண்ணாமலை சொல்லும்போது கூடி இது ஏடிஎம்கேல போட்ட கேஸு, எஃப்ஐஆர் போடும்போது கால் பண்ண வச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்போ இத்தனை நேரம் எல்லா நீதிமன்றம் கடந்து வந்து சொல்லும் போது அதை எப்படி சொல்ல முடியும்? அப்போ அந்த 2 திமுக வில்சன் அண்டு 2 பேர் அவங்க அந்த வக்கீல் சார்ந்தவங்க பார் கவுன்சில் இது பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன தகுதி இருக்குது அவங்களுக்கு? பார் கவுன்சில் வெளில போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சூடாக சொல்லியிருக்காரு. இதுபோல் இன்னொன்று சொல்லியிருக்காரு, ஊழல் இருந்தாலே தலைமுறை டெவலப் ஆகாது. மக்கள் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தால் எவனோ பண்ணிட்டு போகிறான் ஊழல்னு. அது இல்லை, ஓட்டு பணம் வாங்கி. இப்போ பாருங்கள், அது எடுத்துக்காட்டாக சொல்லி 80 அடி இருக்க வேண்டிய கால்வாய் 20 அடியாக சுருக்கிட்டானுங்க. குளமெல்லாம் மெத்தி வீடு கட்டி, அதனால தான் இப்படி அடி வாங்கியிருக்கு தூத்துக்குடி அப்படின்னு எடுத்து சொல்கிறார். ஸோ இனி ஊழல் தான் நிறையட்டு, இதை நோக்கி தான் போக போகுதுன்ற தெரியுது தமிழகத்தில். நீங்கள் 24 26 பாருங்கன்றார் ஒரு பேட்டியில். அப்போ என்னென்னா, இந்த ஊழல் இருந்தாலே சாதாரண ஒரு குடும்பம் மேலே வர்றதுக்கு 4 தலைமுறை ஆகும், 3 தலைமுறை ஆகும். இது முதல்லையே சொல்லியிருக்காரு. ஊழல் இல்லாமல் தான் ஒரு 2 தலைமுறைக்குள்ளேயே ஒரு தலைமுறைக்குள்ளே அவங்க மேலே வந்துடுவாங்க. ஊழல் யாருக்கு என்ன இருக்கக்கூடாது. ஊழல்னால தான் அந்த சாதாரணமாக ஓட்டு வாங்கி வர்றவன் மேலே வந்துடுறான், மக்கள் ஒன்றுமில்லாம மாறான். மணி டைவர்ட் ஆகுது இல்லையா, ஒரு பக்கமாக குவியுது. இப்போ ஒன்றுமே இல்லாமல் திருட்டு ஏறி வந்தார் கருணாநிதிங்கிறாங்க. அந்த குடும்பம் இன்றைக்கி எவ்வளோ ஆசையாலே பண்ணி பணக்காரன் ஜெயக்குமார் விஷயம் கொடுக்குறாரு. எப்படி? இல்லை, எங்கேருந்து இருந்தது? சாதாரண சம்பளம் அன்றைக்கெல்லாம் கம்மி, இப்போ என்ன லட்சங்கள் தான் கொடுக்குறான் மந்திரி, எம்எல்ஏ. இதை வாங்கி தான் இத்தனை பெரிய குடும்பத்தை ஆட்ட முடியுமா? எங்கேருந்து இருந்தது இந்த பணமெல்லாம்? எத்தனையோ காலத்துக்கு அதெல்லாம் பறித்தாலும் எத்தனையோ காலத்துக்கு ஃப்ரீ பட்ஜெட் போடலாம். இங்கே பார்த்தா தத்தளிக்குது தமிழகம். இந்த பணம்லாம் இருந்தால் மக்கள்கிட்ட எதுக்குமே தண்ணி வரி கூடி போட வேணாம். அந்த மக்கள்கிட்ட இருந்தால் அதெல்லாம் ஃபர்ஃபீச்சர் பண்ணால், பறிமுதல் பண்ணால், அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்தில் எதுவும் இது பண்ண மாட்டாங்கன்னா பூந்து விளையாண்டுட்டுருக்காங்க எல்லோரும். அது சொல்கிறாரு. அப்போது அதான் மக்கள் இப்போது கஷ்டப்படுறான். அதில் எவ்வளோ 10 வருஷம், இன்னும் 10 வருஷம் ஆகும் அந்த தூத்துக்குடியில் இழந்திருந்த மக்கள் எல்லாம் தண்ணியோடு அடிச்சுட்டு போகணும் சம்பாதிக்கணுன்னா அப்படிங்கிறது. அதை சூடாக சொல்லியிருக்காரு. இனி அதை நோக்கி தான் போகுது, ஊழல் நோக்கி. இன்னும் அடுத்தடுத்து வரிசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டார் அவரே. எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற இன்னும் பல ஆட்கள். ஸோ இந்த வரிசையில் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது, துணை ஜனாதிபதி அவர் என்னங்கிறாரு, என்னைய பர்சனல் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, துணை அவரை மிமிக்ரி பண்ணிட்டாங்க மம்தா ஆட்கள். பானர்ஜி எம்பி ஒருத்தர் அதை வீடியோ வேறு எடுக்கிற ராகுல். மம்தா பானர்ஜி சொல்கிற அப்படி அந்த எம்பியை விட்டு அப்படி அதை ராகுல் வீடியோ எடுத்தனால தான் ப்ராப்ளம் ஆகி போச்சுன்ற மாதிரி ராகுல் மம்தா பானர்ஜி பேசுகிற அப்படி மேற்குவங்க முதல்வர். ஸோ அவங்களும் அப்படி தான் ராகுல் முன்மொழியில், போன தடவை கூட ஸ்டாலின் முன்மொழிஞ்சார், ராகுலை யார் முன்மொழியில் அந்த இப்போ இருக்கிற தலைவர் கர்நாடகாரர் தலித் லீடர் கார்கே முன்மொழிகிறாங்க. அவர் பதறி அடிச்சுட்டு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பார்த்துக்கலான்றார். மோடி எதிர்த்து வர்றதுக்கு யாருமே இல்லை நேரத்தில். அதான் உண்மை. அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா நல்லது சொல்ல, எஸ்சி ஓட்டுக்காக சொன்னாங்க. உடனே சுதாரித்து பிஜேபி இருக்கவங்களாம் அது என்ன பண்ணணுமோ பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா எஸ்சி ஓபிசி போட்ட ஓட்டு பூராமே, அதுவும் இப்போ ராமர் கோயில் வரப்போகுது, கேட்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இது குறித்து இவங்க டெல்லி போனாங்க இல்லையா, இங்கே வாய் பேசுவாங்க ஹிந்தின்னு. அங்கே போனப்போ ஒரு மிக்காலே கல்வி சிஸ்டம் தான் இங்கே இருக்குது. அந்த இங்கிலீஷ்காரங்க விட்டு போன சிஸ்டம். அப்புறம் ஆங்கில மொழி தானே இங்கிலீஷு, ஹிந்தி கற்றுட்டு வர வேண்டியதானே சூடாக பதிலடி கொடுத்துட்டார். மொழிபெயர்க்காத நான் பேசுகிறத அப்படி சூடாக சொல்லிட்டார் நிதிஷ்குமார். அதில் வாயை திறக்காம பேசாமல் வந்துட்டாங்க டிஆர் பாலு ஸ்டாலின்.
அத குடுத்து பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. அவரு ஒண்ணும் இன்னைக்கு காணாம போயிருவாரு லோக்கல்ல நிதிஷ்குமார்ன்னு. அவரு இதுவரைக்கும் தன்ன தான் இப்ப பிரதம மந்திரி கேண்டிடேட் நெனச்சாரு. ஏன்னா அவருக்கு மோடி ஆகாது. ஏன்னா இப்படி சீஃப் மினிஸ்டர்ன்னு வந்துட்டேன். எல்லாம் ஒருத்தருக்கு ஒரு இதுதானே. கடைசியில அவருக்கு ஒண்ணும் சொல்லல, இப்படிலாம் சொன்னோனே அவரு ஒரு கடுப்பு. அந்த மாரி ஆயிப்போச்சு. ஸோ அவரு அங்கேயும் கரை சேருவாரான்னு தெரியல. எங்க பீகாருக்குள்ளேயே பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாரி. முடிஞ்சு போயிரும். இப்போ அவர் துணை முதல்வரா குடுத்துருக்க லல்லு பிரசாத் பையன் அமலாக்கத்துறை கூப்பிடுறாங்க. வரலைன்னா கைது பண்ண போறாங்க. அடுத்து கெஜ்ரிவால் இன்னும் தியானம் பண்ண போறேன்ட்டு அவரு ஒரு எஸ்கேப் ஆயிட்டே இருக்காரு. இது வந்து இந்தி கூட்டணி இல்ல. இது அமலாக்கத்துறை ஈடி கூட்டணி. இது ஒண்ணொன்னா உள்ள போ வேண்டியது தான் பாக்கி. இங்கேயும் அடுத்து இப்போ செந்தில் பாலாஜி மாரி பல அமலாக்கத்துறையில மாட்ட வேண்டிய ஆளுங்கலாம் இருக்கு திமுகலயும். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மள திமுகனால தான் அந்த முதல்ல காங்கிரஸ் இருந்த அரசாங்க கவர்மெண்ட் ஊழல் பண்ணதுனால முடிஞ்சு போச்சு. இப்போ இந்தி கூட்டணி திமுகனால தான் முடிஞ்சு போச்சு. அவங்க போற கடுப்புல இருக்காங்க. ஏன்னா 3 ஸ்டேட்டும் போச்சு. இந்த உதயநிதி வாய் விட்டதுனால தான். அதனால திமுகவ கழட்டி விடும் பிஜேபி காங்கிரஸ கழட்டி விடுன்னு சொன்னாப்படி திமுகட்ட. இப்ப காங்கிரஸே வெளில போயிரும் போல தெரியுது திமுக விட்டு. அப்படின்னு தெரியல. அப்புறம் மக்கள பார்க்காம என்ன போய் இது பண்ணி கூட்டணி பத்தி பேசியிருக்குன்னு சொல்லி பிரேமலதாவே வசப்பாடியிருக்காப்படி. இப்ப மதிமுக இல்ல. இந்த தேமுதிகவும், பாமகவுமே அண்ணாமலை தலைமை கூட்டணிக்குள்ள வருவாங்க போல தெரியுது. இது சொல்ல முடியாது. நாளைக்கு திமுக கூடி ஏதாவது இப்படியெல்லாம் பிரச்சனை ஆகும்போது, ஏற்கனவே அங்க இருந்தவர் தானே. மோடி குரூப்ல இருந்தவர் தான். அதனால மாறுனாலும் மாறும். எதுவுமே ஜனவரிக்கு அப்புறம் தான் தெரியும். ஆச்சுங்களா? ஏன்னா மத்த சின்ன கட்சிய காட்டிலும் இது 2ம் மெயின். பாமகவும், தேமுதிகவும். ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு இணை அமைச்சர் மாரி குடுக்கணும் அவங்களுக்கு. அத எதிர்பார்ப்பேன். இவங்க ராஜ்யசபா தான் கேட்குறாங்க. அது எந்த அவரோட பிரதருக்கு எந்த ஒரு ஸ்டேட்லேருந்து குடுத்துட்டா கூட ஓகே. அப்படித்தான் வருவாங்க. பிரேமலதா. ஸோ இந்த மாரி இருக்குது. ஸோ இனி ஊழல மையப்படுத்தி தான் இருக்க போகுது. அது இருந்தாலே நாடு விளங்காது, மக்களுக்கும் செழிப்படைய முடியாதுங்கிறத கொண்டு வராரு நம்மள. அதுவும் இல்லாம மோடி இப்போ ஹிந்தியில பேசினா உடனுக்குடன் தமிழ்ல கேட்குற மாரி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூகுள் மூலியமா பண்ணியாச்சு. இனி எங்கேயும் ஏமாத்த முடியாது. எந்த திட்டமும் சொல்லி அடிக்கிறாரு. நீ குடுக்குற 6,000த்துல ரூ. 5,500 எங்க போனோன்றாரு நம்மள. இத பூரா கரெக்ட்டா நரேட் பண்ணி இந்த திமுக எப்படி ஒண்ணுமில்லாத ஊதி பெருசாக்கும், அந்த மாரி இவங்க பண்றத ஏடிஎம்கே பண்ண மாட்டாங்க. பிஜேபி அத ஊதி நல்லா பெருசாக்கும். திமுக அந்த வேலைய எதிர்க்கட்சியாகவும் பண்ணான் சாராயத்துக்கு. இப்ப சாராயத்த வளர்க்குறோம் ஆளுங்கட்சியா நீ. நமக்கு அது தேவையில்ல. இங்க என்ன தப்பு நடக்குதோ அத பெரிய அளவுல கொண்டு போணும். அதுலருந்து பெனிஃபிட் 24, 26 கிடைக்கும். ஸோ இந்த காங்கிரஸ் எப்படியாவது 300 சீட் பக்கம் நின்றலாம்னு நெனச்சான். அது நடக்காது ரீஜனல் பார்ட்டி இனிமேல். மம்தா 2 சீட் தரேன்றா, ஸ்டாலின் 5 சீட் தான் தருவாரு. அதெல்லாம் போய் முடிஞ்சு போனது காங்கிரஸு. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இதான் நடக்கப் போகுது. ஸோ கெஜ்ரிவால்லேருந்து எல்லாரும் அதாவது அமலாக்கத்துறை ஈடி, இந்தி கூட்டணி, ஈடி கூட்டணி தான். அதுக்குள்ளது சீக்கிரம் கிடைக்கும் எல்லாமே. அதனால யார் நிற்கிறதுன்னே பயப்படுறான் மோடிய எதிர்த்து நிற்கிறதுக்கு. அதனால இப்போ திட்டங்கள பண்ணி அடுத்தடுத்து என்ன பண்ணுமோ பண்ணிருவாங்க. அடுத்து வந்து நதிநீர் இணைப்பு, இந்த குழந்தைகள் எஜுகேஷன் முக்கியத்துவம், இன்னும் பல இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அடுத்தடுத்த கட்டத்த நகரலாம். அடுத்தாப்புல மோடி வரும்போது இந்த கூட்டம்லாம் ஒண்ணும் காணாம சிதறுதங்க மாரி ஆயிரும் எல்லாம். கூட்டணி இல்ல ரிஜினல் பார்ட்டியே. அந்த மாரி ஆயிரும். இந்த ஊழல் பண்ற கெஜ்ரிவாலு, திமுக, மம்தா எல்லாமே காணாம போயிரும். அந்த மாரி இருக்கு. அதுக்கப்புறம் 500 எம்பி இல்ல. அடுத்தாப்புல வரும்போது அது 750, 800 அதான் 1000 எம்பி சீட்டுக்கு தானே இப்போ சிட்டிங் குடுத்துருக்கு. புது பார்லிமெண்ட்ல. அப்பத்தானே மக்களுக்கு இன்னும் விரைந்து சேவை செய்ய முடியுன்ட்டு இந்த இத்தனை மக்களுக்கு இவ்வளோ தான் எம்பி இருக்கணும். ஒரு எம்பி அப்படி கணக்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதை நோக்கி நகரும். ஸோ இந்தி கூட்டணி முரண்பட்ட கூட்டணி. அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. அது எலெக்ஷன் முன்னாடியே காணாம போயிடுன்றது உறுதியாக தெரியுது. அது இப்படி பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி ஜெயந்த்.